வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, வெள்ளை மனசு கொள்ளை போகுதே கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சாப்பாடு முடிந்து எழுந்த பத்மநாபன் தடுமாறினார். நெடுநாள் பழக்கம் இல்லாதிருந்ததில் கால்கள் மரத்து போயிருக்க தடுமாறியவரை சட்டென பாட்டியும் வித்யாவும் இருவரும் பிடித்தனர். கால்களை மாத்தி மாத்தி உதறுங்க, பாவம் கீழே உட்கார்ந்து பழக்கம் இல்லாததால மரத்து போச்சு. கவலையே வேண்டாம், ஒரு 4 நாள் கீழே உட்கார்ந்து பழகினீங்கன்னா சரியாயிடும். அப்பப்ப உங்களுக்கு தோணினப்பெல்லாம் வாங்க. ரொம்ப உரிமையா பேசுறேனா? தப்பா இருந்தா மன்னி. முடிக்கும் முன்பே இடை மறித்தார் பத்மநாபன். அம்மா, பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்கலாமா? வேண்டாம்மா, எனக்கு அம்மாவை எப்ப பார்க்கணும்னு தோன்றதோ அப்பெல்லாம் வரம்மா. ஒரு ஃபோன் போட்டுக்கிட்டு வந்துடுவேன், சரியாம்மா? இப்ப 2 பேரும் ஆபீஸ்க்கு கிளம்பணும், சரியாம்மா? போயிட்டு வாங்கோ. எப்ப வேணும்னாலும் எது வேணும்னாலும் சொல்லுங்கோ, சரியா? சரிம்மா, வரேம்மா. பாட்டி, போயிட்டு வரேன் பாட்டி. இருவருமாய் காரில் ஏறி போக கதவை சாத்திவிட்டு உள்ளே நுழைந்ததும் நுழையாததுமாக அழைப்பு மணி அடித்தது. எதையாவது விட்டு விட்டு போய்விட்டாரா என்ற யோசனையுடன் கதவை திறக்க போனவளுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. கூடவே ஒரு மன உளைச்சலும் நுழைந்தது. வந்தது மகள் சாரதாவேதான். தாழ்பாளை திறக்கும் முன்பே தள்ளியபடி உள்ளே நுழைந்தாள். பத்மநாபனுக்காகவே செய்த மாதிரி இருந்தது அந்த சாப்பாடு. எத்தனை வருஷங்களாயிற்று இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு. மனைவி நடவடிக்கையெல்லாம் மாறி, அவள் வெளிநாட்டவரை போலவே நடை உடை பாவனை மட்டுமல்ல, சாப்பாடும் அப்படியே மாறி போயிற்று. அடிக்கடி பீஸா ஹட் போயே ஆக வேண்டும். வீட்டில் மகனுக்கு கல்யாணம் செய்த பின்பும் திருந்தவில்லை. 2 பேத்திகளும் பிறந்தாயிற்று. ஆனாலும் அவள் திருந்தவில்லையே. குடி என்பது எப்போது ஆரம்பித்தது என்றே தெரியவில்லை. ஒரு நாள் மருமகள்தான் கூறினாள் மிகுந்த பயத்தோடு, அப்பா, அம்மா போற வழி சரியில்லை மாமா. ராத்திரியில தள்ளாடிண்டு வராங்க. நான் தான் கதவை திறந்து உள்ள படுக்க வைக்கிறேன். தோ இப்ப போய் பாருங்க ரூம் எல்லாம் எப்படி இருக்குன்னு. தினமும் என்னால கிளீன் செய்ய முடியல. குழந்தைங்களும் 2 கெட்டான் வயசு. உங்க மகனும் ரொம்ப வேதனைப்படுறார். இல்லனா நாங்க 2 பேரும் வேற வீடு பார்த்துண்டு போயிடவா? சொல்லுங்க மாமா. சரிம்மா, அப்படியே செஞ்சிடுமா. ஏன்னா குழந்தைங்க 2 சின்னஞ்சிறுசுங்க. வேண்டாம்மா, உடனே கிளம்பிடு. இல்லைனா என் பிள்ளையும் கெட்டு போவாம்மா. எவ்வளவு சீக்கிரமா கிளம்புறையோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லதும்மா. தப்பா நினைக்காதம்மா. அப்படியே கண்கள் தழும்ப குலுங்கியவரை மருமகளே வந்து சமாதானப்படுத்த வேண்டிய நிலைமையாயிற்று. ஒரு விதமாக தன் கணவரை நல்ல விதமாக பேசி வேறு வீட்டுக்கு போய்விட்டார்கள். ஆனால் அடிக்கடி போனில் பேசுவது மட்டுமேயானது. குடி போதையில் காரை ஓட்டி வந்ததில் விபத்து ஏற்பட்டு அதே இடத்திலேயே உருவமற்று சிதைந்து இறந்தே போனாள் பத்மநாபனின் மனைவி. அவளை மணந்து சந்தோஷமாக வாழ்ந்த வாழ்க்கை, தன்னோடு எப்போதுமே இணைந்து தன் பேச்சுக்கு அத்தனை அழகாக ஆமோதிப்பதை தவிர வேறு வார்த்தையே பேசி அறியாதவள் இந்த அளவிற்கு மாறியதற்கு நானே காரணமாகி போனேனோ? அடிக்கடி பார்ட்டிக்கு அழைத்து போனதுதான் பெரிய தவறாகி போனதோ? பல நாட்கள் பாதி ராத்திரியில் தூக்கம் வராமல் படுக்கையில் புரண்டவர் நிதானத்திற்கு வர பல மாதங்கள் கடந்து வருடங்களாகின. இப்போது இந்தியாவிற்கே திரும்பிவிட்டார். மகனும் மருமகளும் சந்தோஷமா இருக்கட்டும். நாம் இங்கிருந்து இந்தியா போவதுதான் உள் மனதிற்கும் நல்லது, எனக்கும் நல்லது என்று நினைத்தே வந்தார். வந்தது எவ்வளவு நல்லதாயிற்று என்று இப்போது தோன்றியது. ஆமாம், கம்பெனியின் அத்தனை பேர்களின் ஒற்றுமை இவருக்கு பரவசத்தை தந்தது. அதுவும் வித்யாவின் மேற்பார்வையில். மற்ற ஊர்களில் உள்ள கிளைகளை விட இந்த கிளை மிக மிக உன்னதமாக முன்னேறி இருந்ததில் அவருடைய மகிழ்ச்சி அவருள் ஒரு நல்ல விளைவை ஏற்படுத்தியது.
எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக வித்யாவின் பாட்டியை அவரால் அடிக்கடி சந்திக்காமல் இருக்க முடியவில்லை. அந்த அன்பும் பாசமும் எளிமையான நல்ல விதமான பேச்சும் அவர் கையால் சமைத்ததை சாப்பிடும் அந்த நேரமும் அவரால் மறக்கவோ மறுக்கவோ முடியாமல் போனதுதான் நிஜமானது. அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ், அந்த வார்த்தைகள் அவர் வரையில் உண்மையானது. கம்பெனியில் அவர் அதிகாரி, அடுத்தது வித்யா என்ற அளவில் தான் இருந்தனர். ஆனால் பண்டிகை நாட்களில் பாட்டியின் அழைப்பு அவரால் தவிர்க்க முடியாததாக இருந்தது. 3 பேருமே ஒரு குடும்பம் போலதான் இருந்தனர் என்றால் மிகையே இல்லை. முதல் தடவையாக அவர் வந்து சாப்பிட்டு இருவருமாக காரில் சேர்ந்து போனதை பார்த்த சாரதா உள்ளே வந்து பண்ணிய ஆர்ப்பாட்டம் தாங்க முடியாதது. அவள் பேசும் வரை பேசட்டும் என பாட்டி வாய் திறக்கவே இல்லை. ஏமா, உன் பேரனோட பொண்டாட்டி இப்படி கண்டவரோட, அதுவும் ஒரு வயசானவனோட அலையிறது, கார்ல போறதெல்லாம் சரியாமா? ஏமா உன்னோட புத்தி இப்படி மாறி போச்சு? இல்ல நீயும் உடந்தையா இருக்கையாமா? வெக்கமா இல்ல? ச்சே, உன்னை அம்மானு கூப்பிடவே எனக்கு பிடிக்கல. வாயே திறக்காமல் பேசாமலேயே இருந்தாள் பாட்டி. சாரதாவின் கோபம் அதிகமானது. மூக்கும் கண்களும் சிவந்தன. மார்பு ஏறி இறங்கியது கோபத்தால். 5 நிமிடங்களுக்கு மேல் அவளால் வாயை மூட முடியவில்லை. ஆரம்பித்தே விட்டாள். நான் பாட்டுக்கு வயிறு எரிய கத்தின்னு இருக்கேன், நீ என்னமோ யாரோ கத்துறாங்கன்னு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கியே. நீதான் என்ன பெத்தவளானே புரியல. ச்சே, மான ரோஷம் இல்லாத மனுஷி. ச்சே, அமுங்கடி மாதிரி உட்கார்ந்துருக்கையே, உனக்கு மனசு கூசல? என்ன ஜென்மம்மா நீ? ச்சே, அவளை நாய் மாதிரி அலைய விட்டுண்டு. ச்சே. அவ்வளவேதான். எழுந்து வந்த பாட்டி மகளின் கன்னங்களில் மாறி மாறி அறைந்தாள். அவளை பற்றி இழுத்து வாசலில் வெளியே தள்ளி கதவை சாத்தி உள் கதவையும் சாத்திவிட்டு பூஜை அறையில் போய் உட்கார்ந்தாள். கண்களிலிருந்து நீர் முத்துக்கள் உருண்ட மாலைகளாகி அவளை பரிதவிக்க வைத்தன. வெளியே நின்று ஆங்காரமாய் திட்டியபடி கத்திக் கொண்டிருந்த சாரதாவை சமாதானப்படுத்தவும் எவரும் வரவில்லை. வேறு வழியில்லாமல் வீட்டை நோக்கி போக ஒரு ஆட்டோவில் அமர்ந்தவளின் கோபம் இன்னும் குறையவில்லை, அதிகமானது. கண்கள் இரண்டும் பெற்றவளின் கை விரல்களின் அடையாளத்தால் சிவந்து பட்டை பட்டையாயிருந்தது. வீட்டுக்குள் நுழையவே பயமாகி இருந்தது. ஆனாலும் சென்றாள். அப்போதுதான் வந்து காஃபி கலந்து குடித்து கொண்டிருந்தவர் மனைவியின் முகத்தை பார்த்ததும் அதிர்ந்தே போனார். அதுவும் அவள் வரும்போதே பெரிய குரல் எடுத்து கூக்குரலோடு வந்தது. ஒன்றுமே புரியாமல் பயந்தே போனார். சாரதா, சாரு, என்னாச்சுமா? என்னாச்சு? யாரோடையாவது சண்டை போட்டுண்டியா? யார் இப்படி அடிச்சது? சொல்லு, சொல்லிட்டு தான் அழ. எல்லாம் உங்க மாமியாதான் என்ன அடிச்சா. பேரனோட பொண்டாட்டியை ஒரு கிழவனோட சுத்த வச்சுண்டு வெக்கம் இல்லாம இருக்கேன்னு கேட்டதுக்கு என்னை இப்படி அடிச்சு வெளியே தள்ளி கம்பி கதவையும் மரக்கதவையும் சாத்திண்டு உள்ள போயிட்டா. இப்படி ஒரு கிழம் அநியாயம் பண்ணும். ச்சே. அவளை சமாதானப்படுத்தி இருக்க வைத்துவிட்டு வெளியே வந்தார். நேரே பாட்டி வீட்டுக்கு சென்றார். அவர் காலிங் பெல்லை அழுத்தியதுமே பாட்டி வந்து கதவை திறந்தவர். வாங்க என்று கூறியதில் உயிரே இல்லை. வெறும் சம்பிரதாய வார்த்தையாக இருந்தது புரிந்தது. நடந்ததை பாட்டி விவரித்தாள். சாரதா தரப்பு நியாயத்தை சொன்னார். இருவருமே அதிர்ச்சியோடு அமர்ந்திருக்க போன் அடித்தது. பாட்டிதான் எடுத்தார். போனில் மகளே பேசினாள் கோபத்தோடு. இனிமே நீயாச்சு அவளாச்சு, நான் தலையிடவே மாட்டேன். எக்கேடும் கெட்டு போங்க. டொக்கென்று போனை வைத்தாள். நாட்கள் கடந்தன. ஒரு நாள் வித்யா மிகுந்த சோர்வோடு வந்தாள். காரிலிருந்து பத்மநாபனும் இறங்கினார். பாட்டிக்கு எதுவும் புரியவில்லை. உள்ளூர ஒரு பயம் எழுந்தது. பரபரவென்று அவள் அருகில் சென்றாள். வித்துமா, என்னம்மா, என்னாச்சு? ஏன் ரொம்ப சோர்வா இருக்கே? நெற்றியை தொட்டு பார்த்தாள். சுட்டது. வாமா, நான் கஷாயம் போட்டுட்டு வரேன், நீங்க உட்காருங்கோ. அவளுக்கு கஷாயம் போடுறப்பவே உங்களுக்கு காஃபியும் போட்டுட்டு வரேன். வித்யா கூடத்தில் இருந்த சோஃபாவில் தன்னையும் அறியாமல் அப்படியே படுத்தே விட்டாள். அவள் சரிந்து மயக்கமானது பத்மநாபனுக்கு தெரியவில்லை. ஆனால் அவள் முகம் சிவந்தது புரிய. அம்மா,
அம்மா, சீக்கிரமா வாங்க, வித்யாவை பாருங்க, பயமா இருக்குமா? அவர் போட்ட கூச்சலில் பாட்டி கேஸ் அடுப்பை அணைத்துவிட்டு ஓடித்தான் வந்தாள். வித்து, வித்யாமா, என்னாச்சுடி? பதறியவள் சட்டென ஜில் என்ற தண்ணீரை எடுத்து முகத்தில் தெளித்தாள். இத பாருங்கோ, ஆபத்துக்கு பாவம் இல்லை, அவளை பிடிச்சுண்டு வாங்க, நானும் ஒரு பக்கம் பிடிச்சுக்கிறேன், டாக்டர் வீட்டுக்கு போய் காட்டிட்டு வருவோம். அம்மா வேண்டாம், டாக்டர் வீட்டையும் அட்ரஸையும் சொல்லுங்கம்மா, நான் டாக்டரையே வீட்டுக்கு அழிச்சுண்டு வரேன், தப்பா நினைச்சுக்க வேண்டாம்மா, 4 பேர் 4 விதமா பேச நாம இடம் கொடுக்க வேண்டாமே, அதனால தாம்மா சொல்றேன், அட்ரஸ் சொல்லுங்க. கேட்டு எழுதி கொண்டவர் உடனே காரில் அந்த விலாசத்திற்கு சென்று சுருக்கமாக தான் யார் என்பதையும் கூறி கூப்பிட்டார். நீங்களே அவங்கள கூட்டிண்டு வந்திருக்கலாமே சார், பேஷண்ட்ஸ் இருக்காங்களே. இல்ல டாக்டர், பாட்டி பதறின்னு இருக்காங்க, நானே உங்களை திருப்பி உங்க டிஸ்பென்சரியில விட்டுடுறேன், தயங்க வேண்டாம் ப்ளீஸ் டாக்டர். டாக்டர் அவரின் அழைப்பிற்கிணங்க உடனே புறப்பட்டார். அதற்குள் வீட்டில் பாட்டி சுவாமிக்கு விளக்கேற்றி ஊதுவத்தியையும் ஏற்றி வைத்து பிரார்த்தனையை வித்யாவின் தலையை தன் மடியில் வைத்தபடி தனக்கு தெரிந்த ஸ்லோகங்களை சொன்னபடி அவ்வப்போது இமைகளை மூடி வேண்டுவதும் மறுபடி கண் திறப்பதுமாய் தவித்தபடி இருந்தாள். பகவானே, மேலும் மேலும் எனக்கு கஷ்டத்தை கொடுக்காதப்பா, அப்புறமா என்கிட்ட நீ வாங்கி கட்டிப்ப, பயமுறுத்தல, என்னுடைய கஷ்டம் என்னை உன்கிட்ட பேச வைக்குது, வேண்டாம், இனிமே எதையும் தாங்குற சக்தி எனக்கு கிடையாது, இப்பதான் தெளிஞ்சுன்றிருக்கேன், விட்டுடுப்பா பகவானே. மனம் தோன்றியபடி வேண்டி வாசலுக்கு முள்ளுக்குமாய் அலைந்தாள். டாக்டர் வந்தவுடன் தான் அவள் மனதில் ஒரு பயம் நீங்கியது. ஒண்ணுமில்லம்மா, அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது வேலை அதிகமா ரெஸ்ட் இல்லாம செஞ்சிருக்காங்கம்மா, வேற ஒண்ணுமே இல்ல, ரெஸ்ட் எடுக்கட்டும், மருந்து எழுதி தரேன், டோன்ட் வரி, வரமா. டாக்டரை மீண்டும் அவர் டிஸ்பென்சரியில் விட்டுவிட்டு மருந்து மாத்திரைகளை வாங்கி கொண்டு வந்தார் பத்மநாபன். எந்தெந்த மாத்திரைகளை எப்பப்போ எப்படி தரணும்னு சொல்லி எழுதி தந்துடுறேன், தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, உங்க கவலையும் மனசும் உங்களுக்கு தடுமாற்றம் தரக்கூடாது இல்லையா, அதனால தான் சொல்றேன், சரியா? எழுதி கொடுத்து விட்டு நான் கிளம்புறேம்மா, நாளைக்கு காலையில வரேன், அப்படியே ஆபீஸ்ல லீவுக்கும் எழுதிடுறேன், கவலைப்பட வேண்டாம்மா, நான் தினமும் வந்துட்டு இருக்கேன், பயமா இருந்தா ராத்திரி இங்கேயே தங்குறேனேம்மா, என்ன சொல்றீங்க? பரவாயில்லப்பா, நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், காலம்பரை வாங்க, உங்களுக்கும் சேர்த்து சமைச்சுடுறேன், சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போங்க, அப்பப்ப ஃபோன்ல பேசுங்க, அது எனக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கும்பா. ஒரு வாரம்தான் வித்யாவை நன்னா தேர வச்சு உங்க ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சுடுவேன். வித்யாவுடன் பணிபுரியும் ஊழியர்களும் வீட்டில் வந்து நலம் விசாரித்து விட்டு சென்றனர். இரவில் ஏதாவது பிரச்சனை என்றால் உதவும் நோக்கோடு பத்மநாபனும் வித்யா வீட்டில் தங்கும் நோக்கத்தில் சென்றார். விடிந்தது தெரியாமல் தூங்கினார் பத்மநாபன். பாட்டி மட்டும் தூக்கம் இல்லாமல் புரண்டவள் விடியலிலேயே விழிப்பு வந்து எழுந்தாள். குளித்து முடித்து பால் காய்ச்சி டிகாக்ஷனும் இறக்கி சூடாக காஃபி கலந்து குடித்தாள். பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றி வீழ்ந்து வணங்கிய போது கூடவே வேண்டுதலும் அவள் மனதில் வீழ்ந்து கடவுளிடம் வணங்கியது. இருவரும் வசதியில் தூங்குவது புரிந்து சத்தம் இல்லாமல் சமைக்க தொடங்கினாள் பாட்டி. பத்மநாபன் திடீரென விழித்து பார்த்தார். நல்ல வெளிச்சம் தெரிய புரிந்து கொண்டார். தான் வெகு நேரம் தூங்கியது புரிந்து மனதிற்குள் சங்கடம் எழ சட்டென பின்பக்கம் சென்றார். பல் துலக்கி உடனே குளித்து முடித்து வந்தார். என்னது இது, பச்சை தண்ணியில குளிச்சிங்க? பழக்கம் இல்லாம குளிச்சா உடம்புக்கு வர போறது, ஜாக்கிரதையா இருங்கோ. தேசம் விட்டு தேசம் வந்திருக்கீங்க, பழக வேண்டாமா? சரி, காஃபி கலந்துண்டு வரேன், சமைச்சும் வச்சுட்டேன். காஃபி வேண்டாமா, நான் சூடா சாப்பிட்றேன், பசிக்கிறது. மத்தியானத்துக்கு ஒன்றும் வேண்டாம், நான் வெளியே பார்த்துக்கிறேன், சிரமப்படாதீங்கோ. அமெரிக்காவில் இருந்தவர் இங்கு வந்து பாட்டியின் கைமணமும் கம்பெனியில் வேலை செய்பவர்களின் ஒற்றுமையும் அவருக்கு புது அனுபவம். இந்தியா அவருக்கு பிடித்து போனது. வித்யாவும் உடல் தேறி வேலைக்கு போக ஆரம்பித்து விட்டாள். நன்றாக இளைத்தே விட்டாள். ஆகாரமும் இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்திருக்கிறாள்.
பாட்டி, நான் நாளையிலிருந்து வேலைக்கு போகலாம்னு நினைக்கிறேன் பாட்டி. சரியா? நிறைய பெண்டிங் ஒர்க் இருக்கும். இந்த பாரு, உனக்கு முடியும்னா போயிட்டு வாம்மா. பாட்டி, போயிட்டு வரேன். பாட்டி, கார்ல உட்கார்ந்திருக்கிறது சார் தானே? எப்ப பாட்டி வந்தார்? எனக்கு தான் சரியாயிடுத்தே பாட்டி. முகம் சிணுங்க கேட்டவளிடம் பாட்டி கூறியது கேட்டு மீண்டும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் தான். இதோ பாரு, உனக்கு சரியாயிடுத்துன்னு நீ சொல்லுவேதா. ஆனா இத்தனை நாள் படுத்ததுல உள்ளுக்குள்ளே இருக்கிற பலகீனம் உனக்கு தெரியாது. அதனாலதான் சார வர சொன்னேம்மா. ஒன்னும் சொல்லாதே. எனக்கு எப்பவும் நீ கஷ்டப்படாம இருக்கணும்டி. அதுதான் எனக்கு பகவான் கிட்ட செய்யற பிரார்த்தனையா இருக்கும். புரிஞ்சுதா? ரொம்ப ஓவரா வேலை செய்யாதே. முடிஞ்ச அளவுக்கு செய்தா போதும். 2 நாள் போகட்டும். சரியா வித்து? சரி பாட்டி, வரேன் பாட்டி சொல்லியவள் காரில் ஏறினாள். சார், பாட்டிக்கு ரொம்ப என் மேல பிரியம். அதான் உங்களை வர சொல்லியிருக்காங்க. சூதுவாது தெரியாது சார். ரொம்ப ரொம்ப நல்லவங்க சார். இன்னும் என்னென்ன சொல்லணுமோ சொல்லு. இன்னும் என்னை அந்நியமாத்தானே நினைக்கிற? வருத்தத்துடன் சொன்னவரிடம், இல்ல சார், அப்படி இல்ல. அந்நியமா நினைச்சா இப்படி உங்களோட வருவனா? பாட்டிக்கும் சரி எனக்கும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய மனசு வராது. அதுவும் பாட்டி தன் பொண்ணை கூட தள்ளி வச்சுட்டு எனக்காக என்னோட இருக்கா சார். அதுக்கு எவ்வளவு பெரிய மனசு இருக்கணும். ஆமா, என்னை பெத்தவ கூப்பிட்ட போது கூட நான் அங்க போகவே இல்லை. பாட்டியோட மடிதான் எனக்கு தேவையா மட்டுமில்ல சார், உகந்ததாவும் இருந்தது. அதனால என்னை பெத்தவங்களையும் கூட பிறந்தவங்களையும் நான் ஒதுக்குனேன். பதிலுக்கு அவங்க ஒதுக்கிட்டாங்க. அவ்வளவே. இதுல தப்பி எங்க சார்? அதனால நான் பாட்டியோடவே இருந்துட்டேன். இப்ப பாட்டிக்கும் எனக்கும் நீங்க சமயத்துல உதவுறீங்க. போதும், அது போதும். இந்த வாரம் மட்டும் நீங்க வாங்க. அப்புறமா நானே டிரைவ் பண்ணிட்டு வந்துடுவேன். மத்தவங்க தப்பா நினைச்சுக்கும்படியா நாம நடக்க வேண்டாமேன்னுதான். வேற எந்த காரணமும் இல்ல. நான் சொன்னதுல ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க சார். நீ பேசுனது எல்லாமே ரொம்ப சரி வித்யா. உணர்வு பூர்வமாகவும் உண்மையாகவும் நடைமுறையில எப்படி இருக்கணுங்கிறத உணர்ந்தவளாவும் சொன்ன. சரி. அதுல திடீர்னு மன்னிச்சுடுங்க சார்னு ஒரு அனாவசியமான வார்த்தை வேண்டாமா? பாட்டி எப்படி இருக்காளோ அப்படி நடக்கத்தான் எனக்கு விருப்பம். அதே போலத்தான் என் மனசும். புரிஞ்சதா? சரி, இறங்கலாமா? இருவருமாய் உள்ளே சென்றதும் எல்லோருமே ஓடி வந்து வித்யாவை கை கொடுத்து சந்தோஷத்துடன் வரவேற்றனர். பத்மநாபனும் அவர் வேலையை எப்போதும் போல் செய்ய ஆரம்பித்தாலும் மனசில் வித்யாவின் சாமர்த்தியமும் அமைதியும் நிதானமும் நமக்குள் இன்னும் வர வேண்டும், நாமும் எல்லோரிடமும் சகஜமாக பேச வேண்டும் என்றும் உறுதி கொண்டார். நாட்களும் நகர்ந்தன. அன்று விடியும் முன்பே பத்மநாபன் வீட்டிற்கு வந்தார். அவரிடம் பரபரப்பு ஏற்பட்டது தெரிந்தது. காரணம் தெரியவில்லை. பாட்டி உடனே சூடான காஃபியை கொடுக்க அதை பருகியவரின் முகத்தில் இன்னும் தெளிவில்லை. பாட்டி கேட்டே விட்டாள். என் மருமகளுக்கு உடம்பு சரியில்லையாம். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். உடனே புறப்பட்டு வான்னு என் மகன் பேசினான். 2 பெண் குழந்தைகளும் அரண்டு போயிருக்காம். பாவம், ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு போய் மேலே பேச முடியாமல் கலங்கினார் பத்மநாபன். சரி, உடனே கிளம்புங்க. 2 பெண் குழந்தைகள் அம்மா ஆஸ்பத்திரியில இருக்கிறப்ப அப்பாவுக்கும் மனசு சரியில்லாத இருக்கிற நிலையில அதுகள் என்ன பண்ணும்? பாவம் சிறுசுக. உடனே கிளம்புங்க. ஆபீஸ பத்தி கவலையே பட வேண்டாம். முதல்ல டிக்கெட்டுக்கு சொல்லிடுங்க. பாட்டியின் பரபரப்பு அவருக்கும் தொற்றிக் கொண்டது. ஆனாலும் ஒரு தயக்கத்துடன் டெலிபோனிடம் அமர்ந்தவர் மீண்டும் பாட்டியை நோக்கினார். என்ன ஒத்தாசை வேணும் சொல்லுங்க, தயாரா இருக்கேன். சொல்லுங்க, என்கிட்ட சொல்றதுக்கு என்னப்பா தயக்கம்? சொல்லுங்கப்பா. ஏன் தவிக்கிறீங்க? நான் வேணா கூட வரட்டுமா? வித்யாவுக்கு எல்லாம் பார்த்துக்க தெரியும். நானே வரேன். அவரை சமாதானப்படுத்துவதற்குள் போதும் என ஆகிவிட்டது பாட்டிக்கும் வித்யாவிற்கும். வித்யா, நீதான் வேலையை பார்த்துண்டு வீட்டையும் பார்த்துக்கணும். புரிஞ்சதா? உன்னை அனுப்ப நானும் தயார், இவரும் தயார். ஆனா ஊர் வாயை கூட மூடிடலாம். என் பொண்ணு வாயை மூட முடியாதடி கண்ணா. அதனாலதான் நானே போறேன். புரிஞ்சதா? பாட்டி, எப்ப நீங்க போறேன்னு சொன்னீங்களோ அப்பவே புரிந்து கொண்டேன். ஏன் பாட்டி என்கிட்ட போய் விளக்கம் எல்லாம்? முதல்ல உங்க பெட்டியில வேணுங்கிறதை எடுத்து வச்சிடலாம்.
சார், நீங்க போய் டிக்கெட் புக் பண்ணிடுங்க. ஆபீஸ பத்தி கவலை வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஆனா அங்க எப்படி இருக்கு நிலவரம்னு எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணிடுங்க, அது போதும். மருமகள் மருத்துவமனையில் இருப்பதை கூறியதால் விசாவும் கிடைத்தது. மறுநாளே டிக்கெட் கிடைத்து விட்டதால் பாட்டி உடனே புறப்பட்டாள். மாப்பிள்ளையிடம் சொல்ல வேண்டுமென்ற துடிப்பு மனதில். உடனே தொடர்பு கொண்டு சொன்னாள். மறுநாள் மாப்பிள்ளையும் ஏர்போர்ட்டிற்கு வந்து மகிழ்வோடு வழி அனுப்பினார். திரும்பும்போது வித்யா மாமனாரை காரில் வர சொல்லி வீட்டிற்கும் அழைத்தாள். அவரும் மறுக்காமல் வந்து காஃபி டிஃபன் சாப்பிட்டவுடன் அவர் பேசின பேச்சுக்கள் அவள் மனதை கசிய வைத்தது. வித்யா, நீ தனியா இருக்கேன்னு எனக்கு கவலைதான். ஆனா உனக்காக நான் எப்போதும் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டேதாம்மா இருப்பேன். பாட்டி வரும் வரை நிச்சயமா நான் அடிக்கடி வரேம்மா. உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா செல்போன்ல கூப்பிடு, நான் உடனே வந்துடுவேன். புரிஞ்சதா? நான் உனக்கு என்னைக்கும் அப்பாதான். சரியாம்மா? சொல்லி முடிக்கும்போது அவர் குரல் தழுதழுக்க, கண்கள் பளபளத்தன. அப்பா, எனக்கு இது போதும்பா. மனசுக்கு இதமா பேசுற உங்க பேச்சு மட்டுமே எனக்கு போதும்பா. அப்பப்ப வந்துன்றுங்க, எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா. வீட்டுக்கு வர முடியலனா ஆபீஸ்க்கு வாங்களேன். சரிம்மா, பாட்டி அமெரிக்கா போனத சாரதா கிட்ட சொல்றதா வேண்டாமான்னு குழப்பமா இருக்குமா. என்ன பண்றதுன்னு புரியலம்மா. ஏன், எதையும் மறைக்க வேண்டாம், உள்ளதை உள்ளபடி சொல்லுங்க. எனக்கு தோணுது, என்னை பார்க்க வீட்டுக்கு வருவதையும் அம்மா கிட்ட சொல்லிட்டே வாங்க. அப்பதான் அவங்களுக்கும் இந்த வீட்டுக்கு வரணுங்கிற எண்ணம் வரும்பா. நிச்சயமா வரும். நெருப்ப தொடாத சுட்டுடும்னு குழந்தைக்கு சொன்னா அதுக்கு புரியுமா? அதை பண்ணாத, இங்க போகாதேன்னு சொன்னா குழந்தைகள் கேட்குமா? அதைத்தானே செய்யும். அதே போல தான்ப்பா அம்மாவும். பாட்டி ஊருக்கு, அதுவும் வெளிநாட்டுக்கு போனதையும் நீங்க ஏர்போர்ட்டுக்கு போய் வழி அனுப்பியதையும் சொல்லுங்க. என்னையும் வீட்டுக்கு வந்து பார்த்ததையும் தைரியமா சொல்லுங்க. அப்பதான் அவங்க மனசும் போராடும். செய்யறது செஞ்சது எல்லாமே தப்புன்னு சுட்டி காட்டும். கொஞ்சம் கொஞ்சமா தன்னையே அடக்கிண்டு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நிச்சயமா திருந்தி என்னோட பேசுவாங்க. நாம 2 பேருமா பாட்டி வரதுக்குள்ள இத செஞ்சு ஆகணும்பா. ஆமாம் வித்யா, நீ சொல்றாப்ல எதுக்கு நான் பொய் சொல்லி உன் வீட்டுக்கு வரணும்? ஏன் மருமகளை பார்க்க எனக்கு யார் உத்தரவு தரணும்? நான் எப்ப வேணும்னாலும் வருவேன், சாப்பிடுவேன், போவேன். ஒரு திடீர் அதிர்வா நம்ம வீட்டுக்கு உன்னை கூட்டிண்டு போக போறேன். சரியா வித்யா? வருவியாமா? சொல்லு வித்யா. நிச்சயமா வருவேன்பா. இன்னைக்கே நீங்க வான்னாலும் வர தயார். நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன்பா. தயக்கமே வேண்டாம். விட்டு பிடிக்கிறங்கிறது தான் சரின்னா இத்தனை நாள் விட்டாச்சு. இனிமே பிடிப்போமேப்பா. சரியா? நம்ம பிளான் நிச்சயமா சக்சஸ் ஆகுமா வித்யா? ஏன்னா உன்னோட நல்ல மனசும் தைரியமும் உன்னை ஜெயிக்க விடுங்கிறது தான் நடக்க போறதுன்னு எனக்கு தோணுது. இதுவும் ஒரு ரேஸ் போலத்தான். ஆரம்பிக்கலாம் பந்தயத்தை. முதல்ல கிளம்புமா நம்ம வீட்டுக்கு. சரிப்பா. ஆமா, அம்மாவுக்கு என்ன ஸ்வீட்பா பிடிக்கும்? ஏமா, அதையும் வாங்கிட்டு போலாங்கிறையா? வேண்டாம்மா, முதல்ல சும்மாவே போலாம். வேண்டாம்மா. இல்லப்பா, எதையும் பொறுத்துக்கிற சக்தி பாட்டி எனக்கு நிறையவே தந்திருக்கா. அதனால அங்க எது நடந்தாலும் நான் உடைஞ்சு போக மாட்டேன். எதுவும் பேச மாட்டேன்பா. சரியா? வாங்கோ, போகலாம்ப்பா. தைரியமா வாங்கோம்பா. வழியில் சாரதாவுக்கு பிடித்தமான ஐஸ்கிரீமை வாங்கி கொண்டு போனார்கள். கதவை தட்டினார்கள். கதவை திறக்க வந்த சாரதா கூடவே வித்யாவும் நின்றதை பார்த்து கதவை மேல் தாழ்பாளும் போட்டு உள் கதவையும் மூடிவிட்டு உள்ளே போனாள் வேகமாக. பிளேனில் உட்கார்ந்தாயிற்று. பாட்டி தைரியமாகவே இருந்தார். அவ்வப்போது பத்மநாபனுக்கு மாறுதல் சொன்னாள். நீங்க இருக்கிறப்போ எனக்கு கவலையே இல்லம்மா. சரிம்மா, சேர கொஞ்சம் சாய்க்கட்டுமா? தூக்கம் வராட்டாலும் ரெஸ்ட் எடுங்கோ. இல்லைன்னா முதுகும் இடுப்பும் வலிக்கும்மா. இல்லப்பா, எனக்கு இதுவே சௌகரியமா இருக்கு. போதும்பா, நீங்க ரெஸ்ட் எடுங்கோ. அங்க இறங்கின உடனேயே உங்களுக்கு சரியா இருக்கும். அதனாலதான் சொல்றேன். அங்க நீங்க தான் வீட்டுக்கு பெரியவா. தெம்பா தைரியம் சொல்லி உள்ளுக்குள்ளேயே உங்களையும் தைரியமா வச்சுக்கணும். சாப்பிடுங்கோ, எது தந்தாலும் சாப்பிடுங்கோ. மனதுள் ஒரு தைரியம் மெல்ல உள்ளே புகுந்தது.
பாட்டியை கூடவே அழைத்து வந்தது எவ்வளவு நல்லதாயிற்று என தோன்றவும் செய்தது. பாட்டியின் இங்கிதம் சட்டென தீர்மானித்து தன்னுடன் புறப்பட்டது. இதெல்லாம் அவருக்கு ஒரு நிகழ்வையும் ஆச்சரியத்தையும் தந்தது. வந்தாயிற்று. மகனின் சிநேகிதிதான் இவர்கள் இருவரையும் அழைத்து போக வந்திருந்தாள். அவள் ஆங்கிலத்தில் தான் பேசினாள். எனினும் பாட்டி புரிந்து கொண்டாள். ஏதோ பெரியதாகத்தான் அந்த பெண்ணிற்கு வந்திருக்கிறது என்ற அளவில் தெரிந்தது. பகவானே காப்பாத்துப்பா என்று மனமுருக வேண்டியபடி வந்தாள். தாத்தா தாத்தா என்று இரு பெண் குழந்தைகளும் அவர் கால்களை கட்டி கொண்டன. எல்லோரையும் சமாதானப்படுத்தியபடி காரில் ஏறினார்கள். வீட்டுக்கும் வந்தாயிற்று. அப்பா, நேரா ஹோட்டலுக்கு போயிடலாம்ப்பா. எனக்கு ஒண்ணுமே சமைக்க தோணல. ஒன்னும் புரியலையேப்பா. சட்டென பாட்டி பேசினாள். கவலைப்படாதேப்பா, முதல்ல ஆஸ்பத்திரியில பார்த்துட்டு வந்துடலாம். அப்புறமா நான் ஒரு ரசம் சாதம் செய்யறேனே, தைரியமா இருக்கணும், சரியா? மாமி, நிச்சயமா எனக்கு உங்க பேச்சே தைரியத்தை தந்துடுது. கூட யாரும் இல்லாம இந்த குழந்தைகளோட நான் மேலே பேச இயலாமல் சத்தமின்றி அழுதவனை பாட்டி சமாதானப்படுத்தினாள். அழப்படாது. இனிமே குழந்தைகளையும் வீட்டையும் நான் பார்த்துக்கிறேன். தைரியமாய் இருக்கணும். மருத்துவமனையில் கிழிந்த நாற்போல் ஒடுங்கி கிடந்தாள் அந்த பெண். கிட்னியில் ஏதோ ப்ராப்ளமாம். பாவம், உப்பில்லாத சாப்பாடு. அதுவும் அந்த ஊர் ஹாஸ்பிட்டலில் நல்லதாக கொடுத்தாலும் அவள் வாய்க்கு பிடிக்கவில்லை. பாட்டி அவள் அருகில் அமர்ந்திருந்தாள். மெதுவாக தடவியபடி. அப்போது அங்கே வந்த டாக்டர் லாவண்யா பேஷண்டிடம் தமிழில் பேசியதும் பாட்டிக்கு ஆச்சரியம். அப்பாடா டாக்டர், நீங்க தமிழ் பேசுறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டாக்டர், இவளுக்கு என்ன ஆகாரம் கொடுக்கலாம் சொல்லுங்கோ. நீங்க சொல்றபடியே பண்ணித்தரேன். என்னென்ன தரலாம் சொல்லுங்கோ டாக்டர். சொல்லிய பாட்டியை ஆச்சரியமாக பார்த்தாள் லாவண்யா. உப்பில்லாமல் எதை எதை செய்ய வேண்டும், எப்படி தர வேண்டும் எல்லாம் விவரமாக கூறியதும் பாட்டியும் சரி என கூறி அதே போல செய்து கொண்டு வந்து தந்தாள். வீட்டிலும் சமையல், குழந்தைகளை தலைவாரி அவர்களுக்கு வேண்டியதை சமைத்து தந்து மத்தியானத்திற்கும் சப்பாத்தியையே விதவிதமாக செய்து தந்ததில் அந்த அன்பிற்கும் ஆசைக்கும் மகிழ்ந்து ஒரே வாரத்தில் தேறினார்கள். பத்மநாபனுக்கும் தான் பயந்தது தவறு என எண்ணி பாட்டி என்ன சொல்கிறாரோ அப்படியே நடந்தார். 2 குழந்தைகளும் பாட்டி பாட்டி என்று ஒட்டி கொண்டன. லாவண்யா டாக்டராக இருந்தாலும் நல்ல மனுஷத்தன்மை உள்ளவள். ஆதலால் பாட்டியையும் அவள் பேச்சையும் மட்டுமல்ல, பாட்டி தனக்கு என கொண்டு வந்த சாப்பாட்டையும் ரசித்து ருசித்தாள். ஒருவாறாக உடல் நலம் தேறிய மஞ்சுளா, பத்மநாபனின் மருமகள், வீட்டிற்கு வந்தாள். பாட்டி லாவண்யா சொன்னபடியே அவளுக்கும் பார்த்து பார்த்து சமைத்தாள். டாக்டரிடம் செக்கப்பிற்கும் போய் வந்தனர். வீடும் கொஞ்சம் சந்தோஷத்தை அள்ளித் தந்தது. 2 மாதங்கள் ஆன தருணத்தில் பாட்டிக்கும் ஊர் ஞாபகம் வந்தது. அதற்குள் பத்மநாபன் முக்கியமான இடங்களுக்கு பாட்டியையும் குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு சென்று வந்தார். பாட்டி மறுத்தாலும் விடவில்லை. குழந்தைகளோ பாட்டியை விட்டு பிரியவே இல்லை. அவள் செய்யும் சாப்பாட்டை ருசித்து ரசித்து சாப்பிட்டார்கள். பாட்டியை கட்டி கொண்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக படுத்தார்கள். பாட்டியின் முகத்தை என் பக்கம் திரும்புங்க, என் பக்கம் திரும்புங்க என்று மாறி மாறி அவள் முகத்தை திருப்பி விட்டு சிரித்தார்கள். பாட்டியும் கூடவே சிரித்தாள். பாட்டிக்கு தூக்கம் அற்றே போனது. இந்த குழந்தைகள் இப்படி என்னோட நன்னா பாசத்தோடு இருக்கே, நான் ஊருக்கு போன பிற்பாடு இதுகள் ஏங்கி போகுமோ? விடக்கூடாது. எப்படியாவது பேசி கூட்டிண்டு போலாமே. ஆனா அது தப்பாயிடுமோ? எப்படி தப்பாகும்? அவர் அம்மாவையும் கூட்டிண்டு போய் வச்சுண்டு வைத்தியம் பார்க்கலாமே. அதுதான் சரியான யோசனை. நாளைக்கே டாக்டர் லாவண்யா கிட்ட இத பத்தி நிச்சயமா யோசிச்சு கேட்கணும். சரின்னு சொன்னா எல்லாருமாவே ஊருக்கு போயிடலாமே. இந்த யோசனைக்கு பின் பாட்டியும் அசந்து தூங்கினாள். ஆனால் என்றும் போல் காலையில் எழுந்து தன் வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போதுதான் பாட்டி பாட்டி பெரிய கதறல் கேட்க ஓடினாள், தன் வயதையும் மறந்து. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பது சில பேர்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிறது என்பது சரிதானே. எப்போதும் போல மனைவி தூங்கினாள் என்றே நினைத்தவன்
அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று தன் வேலையை செய்து குழந்தைகளையும் அழைத்து போக தயாரானான். அப்போது குழந்தைகள் அம்மாவை தொட்டு எழுப்ப முயன்றபோது ஜில்லிட்ட உடம்பு அவர்களை அதிர வைத்தது. அம்மா, அம்மா என்று மாறி மாறி கத்தி கதறவும் எல்லோருமாய் போய் பார்த்தால் இத்தனை நாள் கஷ்டப்பட்டவளின் இதயம் அமைதியாக துளிக்கூட சத்தமின்றி துடிப்பின்றி தங்களின் பணியில் இருந்து நிரந்தர ஓய்வை எடுத்துக்கொண்டது புரிந்தது. ஆனாலும் அதை ஒத்துக்கொள்ள யாராலும் முடியவில்லை. டாக்டர் லாவண்யாவையும் உடனே தொலைபேசி மூலம் கூப்பிட்டார்கள். செல்லிலும் செய்தியை அனுப்பினார் பத்மநாபன். அவளும் உடனடியாக வந்தாள். புரிந்ததும் அவர்களிடம் மிகுந்த வருத்தத்தோடு கூறவும் அழுகை இன்னும் அதிகமானது. 2 சிறுமிகளும், பாட்டி, நீங்க எங்களோட தான் இருக்கணும். நாங்க தனியா இருக்க பயமா இருக்கு பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, எங்களை விட்டுட்டு போக கூடாது பாட்டி. இல்லைன்னா நாங்களும் உங்களோடவே வந்துடுறோம். சொல்லுங்க பாட்டி. இரண்டும் 2 பக்கம் பாட்டியை பிடித்து கொண்டு கேவி கேவி அழுதன. தூக்கத்திலும் திடீரென எழுந்து அழுதது பாட்டியால் தாழவே முடியவில்லை. இதற்கு சரியான முடிவு கட்ட வேண்டும் என தீர்மானித்து கொண்டாள். தூக்கத்திலும் விழிப்பிலும் மனம் பல விதங்களை யோசித்து அலசியது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.